பொங்கல் பானை என்றாலே அது பூவந்தி பானைதான். அந்த அளவிற்கு மண்மனம் மாறாமல் உருவாக்கி தரும் பூர்வகுடி குயவர்களின் கைவண்ணத்தில் மண்பானைகள் மிளர்கின்றன. பூவந்தி மண்பானையில் வைக்கப்படும் பொங்கலுக்கு ஈடு இணை எதுவுமில்லை என்ற அளவிற்கு மண்மனம் கமழும் சிவகங்கை மாவட்டத்தின் மற்றொரு பெருமையாக மண்பாண்டங்கள் திகழ்கின்றன. அழகான நேர்த்தியான வடிவமைப்பில் உருவாக்கப்படும் மண்பானைகள் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பெருமளவு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு 30 குடும்பம் பூந்தியில் மண்பாண்ட தொழில் தான் இப்போ வேலை செய்கிறான். இந்த டயத்தில் பொங்கல் சீசனுக்காக பொங்க பானையாக உற்பத்தி பண்ணி கிழக்க நாட்டுக்கு வந்து காளையார்கோவில், தொண்டி, சரிகனி, புல்லடுதம்பம், சிவகங்கை, மதவெட்டி, கல்லல் உள்ள ஊர்கள் பூரா பூமியிலேருந்து பொங்க பானைகள் அதிகமாக உற்பத்தியாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் பொங்க பானை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. எல்லாரும் வீட்டுகளில் சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, எல்லா இதுக்குமே மண்பாண்டத்தில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. எல்லா பாத்திரமும் தயார் பண்ணுறான். தண்ணி வச்சுக்கிற ஜாடி தயார் பண்ணுறான், இட்லி தயார் பண்ணுறான், பூத்தொட்டி, முளைப்பாரி ஓடு, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் பிரிட்ஜில் வச்சு பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே மண்பாண்டத்தில் நிறையா பிரிட்ஜ் கூட நாங்கள் மண்ணிலே தயார் பண்ணியிருக்கோம். அதுவும் வாங்கி நீங்கள் வச்சு வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் எல்லா பேருமே கொஞ்சம் மண்பாண்டங்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அரசாங்கம் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மண்பாண்டம் போடுறதுக்கான இந்த செட்டு, இந்த சூளக்கரையில் மழை பெஞ்சா கொஞ்சம் நனையாமல் பாதுகாக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டு கொடுத்து பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவியாக இருக்கும். பொதுமக்கள் எல்லாரும் மண்பாண்டங்களை வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருங்க. கூட 10-20 வருஷத்துக்கு இருக்கலாம். அந்த காலத்தில் இருக்கவங்களாம் மண்பாண்டத்தில் சமையல் பண்ணி சாப்பிட்டுங்க 100 வயசு வரைக்கும் நல்லா வேலை வச்சு ஆரோக்கியமாக இருந்தாங்க. மதுரை மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பூவந்தி கிராமத்தில் 20 குடும்பத்தினர் மண்பாண்டங்களை தரமாகவும் நேர்த்தியாகவும் தயாரித்து பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்புகின்றனர். குடிசை தொழிலாக நடைபெற்று வரும் மண்பாண்டம் தயாரிப்பாளர்களுக்கு அரசு தரப்பில் எந்தவித சலுகையும் இதுவரை வழங்கவில்லை. என் பேரு, நாங்கள் இந்த தொழில் 20 வருஷமா வேலை பார்க்குறோம். கவர்மெண்ட்ல எந்த உதவியும் இல்லை. வருஷத்துக்கு 5000 கொடுக்குறாளா, அதுவும் இல்லை. இந்த சொசைட்டியும் கட்டி கொடுக்கல, செட்டுங்கும் இல்லை. இந்த கரண்ட் சம்பந்தம் குடிசை தொழிலுக்கு ஓட்டக்கூடாது அப்படின்னு கலெக்டருக்கு மனு கொடுத்து எங்களை தனியாக மீட்ரு வைக்க சொல்லி அதுக்கு ஒரு மாதம் 2000 ரூபா கட்டுறோம். தனியாக குடிசை தொழிலுக்கு எந்த இதுவுமே கவர்மெண்ட்ல செய்யலை. பொதுமக்கள் மண்பானைகளில் பொங்கல் வைத்தால் எங்கள் வீடுகளிலும் மகிழ்ச்சி பொங்கும் என்கின்றனர் பூவந்தி மண்பாண்ட தயாரிப்பாளர்கள்.